ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்றைக்கி பன்னீர் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். ஆமாங்க, பன்னீர் பட்டர் மசாலா. இது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷு. இது எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இங்கே நான் ஒரு அரை கப்பு கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா பாலில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். நம்ம வச்சுருந்த கேப்சிகமை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கேப்சிகமை வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதே கடாயில் ஒரு டம்ளர் வாட்டர் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டு, இது மூணுத்தையும் நல்லா வேக வைக்கணும். இப்போ நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக வைக்கலாம். அப்போ தான் அதனோட ராஸ்மெல் போகும். பச்சை வாசனை போனால் தான் கிரேவி நல்லா இருக்கும். இந்த ரெசிப்பியில் நான் இஞ்சி எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போது 5 நிமிஷம் போல் இதை நல்லா வேக வச்சிடலாம். வேக வச்சு ஒரு தட்டில் எடுத்து ஆற விடலாம். அப்போ தான் கிரைண்ட் பண்ண முடியும். இப்போது கடாயில் பட்டர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பட்டர் பிடிக்கலன்னா ஆயில் எடுத்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். விழுதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கணும். பாருங்க, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை முதல்ல மிக்ஸ் பண்ணிடலாம். நான் சொன்ன அளவு பிரகாரமே சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதோட கொஞ்சம் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா இலக்கி விட்டுக்கலாம். இது பச்சை வாசனை போகிறதுக்காக நான் ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விடுறேன். இப்போது நல்லா வெந்துடுச்சு. பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ ரெடியாக வச்சுருந்த பாதாம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இது கிரேவிக்கு ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டோம்னா கிரேவி திக்காக இருக்கும். இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சிருந்த கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்யும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து பன்னீரை 2 ஹவர்ஸ் பிஃபோராக எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும். வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல வேக விடலாம். அப்பதான் மசாலாலாம் பன்னீர்ல இறங்கி இருக்கும். இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீம் எதுவும் ஆட் பண்ணல. ஆனால் டேஸ்ட் வந்து க்ரீம் சேர்த்தா என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அந்த டேஸ்ட் கிடைக்கும். நான் சொன்ன அளவு பிரகாரம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம மேலால் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது மேலால் நான் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.